16ஆம் தேதி சனிக்கிழமை இரவு மழை தொடங்கியது. அப்பவும் எங்களை போல சன்னார்கள் தான் ரோட்ல நின்றோம். அது மாதிரி 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டா மழை பெய்து கொண்டே இருந்துச்சு. நகராட்சியிலிருந்து எந்த விதமான ஒரு முன்னறிவிப்போ அல்லது நிவாரணத்துக்கான எந்த விதமான முன்னேற்பாடுகளோ ஒன்றும் இல்லை. சரி, சண்டே லீவுன்னு வைத்துக் கொள்வோம். அடுத்த நாள் 18ஆம் தேதி டிசம்பர் 18 திங்கட்கிழமை அப்போவாவது களத்தில் இறங்கினாங்கன்னா நிச்சயமா இல்லை. திருச்செந்தூர் கோர்ட் வளாகத்துல இருந்து பேசி கொண்டிருக்கிறேன். எங்க ஊர்ல நெட்வொர்க் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. 3 நாட்களாக மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் கிடையாது. குழந்தைகளுக்கு என்னன்னா பால் கூட கிடையாது. பஸ் போக்குவரத்து இல்லை. இன்னைக்கு 50% காயல்பட்டத்துல 2 நாள் வெயில் அடிச்சிட்டு இருக்குது. 50% கடைகளை திறந்து வச்சிருக்காங்க. சரி, இருக்கிற மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு. ஆனா கடையில சரக்கு இல்லையே. இந்த உண்மை நாங்கள் சொல்வதற்குன்னா தயவு செய்து அரசியல் சாயம் பூசாகி நான் ஏன் இதை திருப்பி சொல்றோம்னா, ஒரு சில ஊடகத்துல யூடியூப்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மழை வெள்ளத்தை வைத்து அரசியல் பண்றாங்க. நிச்சயமா அரசியல் பண்ணல. எல்லாமே திமுகவுடைய தோழமை கட்சியுடைய நிர்வாகிகள், தோழமை கட்சியினுடைய உறுப்பினர்கள்லாம் ரோட்டில் நின்று களப்பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் காயல்பட்டினம் மக்களுடைய ஓட்டை பெற்று தான் அமைச்சராக இருந்திருக்கிறார். இதுவரை தொகுதியை நீங்க எட்டி பார்க்கல. 3 நாள் ஆயிடுச்சா? என்ன மேட்ரு? அமைச்சருக்கு என்ன ஆகிவிட்டது? அமைச்சருடைய ஆட்கள் எல்லாம் எங்க? ஓட்டு கேட்கும் போது படைய பரிவாரத்துல வந்தவர்கள்லாம் இப்ப எங்க போய்விட்டார்கள் என்று கேட்கிறார்கள். பதில் சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோழமை கட்சியார்கள் எங்களுக்கு பதில் இல்லாம இருக்கிறது. அரசாங்கம் நம்ம அரசாங்கம், நம்ம முதலமைச்சர். இதுல எந்த விதமான கால்புரட்சியோ எந்த விதமான அரசியல் இதே கிடையாது. வாங்க இறங்குங்க, காயல்பட்டத்துல மீட்டெடுங்க, தூத்துக்குடி மாவட்டத்தை மீட்டெடுக்கிற வேலையை பாருங்க, பஸ் போக்குவரத்தை சரி செய்யறதுக்கு வேலையை பாருங்க. இதுதான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அகமது சாகிப் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ காயல்பட்டினம் நிலவரம் எப்படி இருக்குது என்பது குறித்து பேசுறதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறோம். பொதுவாகவே தென் மாவட்ட மழை ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கிறது, ரொம்ப பெரிய அளவில் இருந்திருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட காயல்பட்டினத்துல 93 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பெரிய மழை ஒரு சிறு பகுதிக்குள்ள. எப்படி நிலைமை அங்க இருக்குது? காயல்பட்டினம் காயப்பட்டினமாக ஆகிவிட்டது. இந்த காயத்திற்கு மருந்து போட்டு ஆற்ற வேண்டிய இடத்துல தமிழக அரசு இருக்கிறது. இந்த காலநிலையை நான் பதிவு செய்வதற்கு முன்னால் தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், ஊடகவியலாளர்கள் ஏதோ அரசாங்கத்தை குறை சொல்றாங்க அப்படிங்கிற தொழிலை நீங்க அணுகிட வேண்டாம். காயல்பட்டினத்தை பொறுத்தவரையில ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக நெருக்கமான மக்களே. ஒட்டுமொத்தமா பச்சையா சொல்ல போனா காலங்காலமாக திமுகவுக்கு தான் வாக்கு வங்கியாக இருந்து கொண்டிருக்கிறோம். சற்றப்பா 30,000 ஓட்டு போலிங் ஆச்சுன்னு சொன்னா 28,000 ஓட்டு டிஎம்கேக்கு விடும். இதுதான் காயல்பட்டினத்துடைய நிலை. ஆனால் இன்றைக்கு காயல்பட்டினத்துடைய நிலை என்ன என்று சொன்னால், இதுவரை மழை விட்டு கிட்டத்தட்ட 72 hours ஆச்சு. இது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய காயல்பட்டினத்துடைய சேதங்களை பார்வையிடுவதற்காக இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அதிகாரிகளோ வரவில்லை. இதுதான் உண்மை நிலை. இதை நான் உடைத்து சொல்வதால் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறார் அப்படிலாம் சொன்னா நீங்க அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். வாங்க, எங்களை விட்டுருங்க, உள்ள பாருங்க, நம்ம சொல்றோம். உண்மை நிலவரம் என்னன்னு சொல்றதுக்காக தான் இந்த நேர்காணல். மக்களுக்கும் சொல்லணும், அரசாங்கத்துக்கும் அந்த நிலைமையை சொல்லணுங்கிறதுக்காக தான். அதனால பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னவோ அதை சொல்லு. ஐயா, 16ஆம் தேதி சனிக்கிழமை இரவு மழை தொடங்கியது. அப்பவும் எங்களை போல சன்னார்கள் தான் ரோட்ல நின்றோம். அது மாதிரி 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டா மழை பெய்து கொண்டே இருந்துச்சு. நகராட்சியிலிருந்து எந்த விதமான ஒரு முன்னறிவிப்போ அல்லது நிவாரணத்துக்கான எந்த விதமான முன்னேற்பாடுகளோ ஒன்றும் இல்லை. சரி, சண்டே லீவுன்னு வைத்துக் கொள்வோம். அடுத்த நாள் 18ஆம் தேதி டிசம்பர் 18 திங்கட்கிழமை அப்போவாவது களத்தில் இறங்கினாங்கன்னா நிச்சயமா இல்லை. அப்போ திங்கட்கிழமை மதியமே மழை விட்டு விட்டது. காயல்பட்டினத்துல மிக பெரும் மழை அப்படின்னா எல்லாமே செய்திகளை வெளியிட்டாங்க. 94 சென்டிமீட்டர் ஹிஸ்டாரிக்கல் ரெயின் தான். நம்ம இது அரசாங்கத்தை குறை சொல்லல. என்ன செஞ்சிருக்கணும்? 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி திருச்செந்தூர் கோர்ட் வளாகத்துல இருந்து பேசி கொண்டிருக்கிறேன். எங்க ஊர்ல நெட்வொர்க் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. 3 நாட்களாக மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் கிடையாது. குழந்தைகளுக்கு என்னன்னா பால் கூட கிடையாது. பஸ் போக்குவரத்து இல்லை. ஆஃபலி எக்ஸாமுக்காக வேண்டி, அரையாண்டு தேர்வுக்காக வேண்டி மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்காங்க. ஸ்கூலே இல்லையே. ஸ்கூலே பல பள்ளிக்கூடங்கள் நீர்ல மூழ்கில இருக்கிறது. இதான் உண்மையான நிலை. எலக்ட்ரிசிட்டி இல்லை, மொபைல் நெட்வொர்க் இல்லை. ஹெலிகாப்டர்ல இருந்து நேற்று உணவு போட்டதாக 34,000 பொட்டலங்கள் உணவு போட்டதாக சொன்னாங்க. நாங்களும் காயல்பட்டத்தை வானம் பார்த்த பூமியா வானத்தை பார்த்து கொண்டிருந்தோம். எந்த ஹெலிகாப்டர் வந்தது? உணவுலாம் காயல்பட்டத்துக்கு போடவில்லை.
இன்னுமே வந்து வெள்ள நீர் வந்து வடியவில்லை. இதான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மை வந்து நாங்கள் வந்து சொல்வதற்குன்னா தயவு செய்து அரசியல் சாயம் பூசாகி நான் ஏன் இதை திருப்ப திருப்ப சொல்றோம்னா, ஒரு சில ஊடகத்துல யூடியூப்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மழை வெள்ளத்தை வைத்து அரசியல் பண்றாங்க. நிச்சயமா அரசியல் பண்ணல. எல்லாமே திமுகவுடைய தோழமை கட்சியுடைய நிர்வாகிகள், தோழமை கட்சியினுடைய உறுப்பினர்கள்லாம் ரோட்டில் நின்று களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து இந்த நேர்காணலை முடித்துவிட்டு ஒரு 3000 பேருக்கு உணவு தயார் செய்வதற்கு விநியோகத்துக்காக போய்கிட்டு இருக்கிறோம். இதை யாரு செய்ய வேண்டும்? என்னுடைய சொந்த காசை போட்டு நாங்கள் செய்யறோம், மக்களுக்காக செய்யறோம், சொல்லி காட்டவில்லை. ஆனால் தன்னார்வ தொண்டர்களாக நாங்கள் 3 நாளா கண் முழிச்சு தூங்காம தூக்கத்தை தொலைத்துக் கொண்டு நான் இருக்கிறோம் என்றால் அரசாங்கத்துடைய சப்போர்ட் என்ன? காவல்துறை நல்லா செயல்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்துடைய காவல்துறையினர் வந்து அந்த ஆத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அணையை பாதுகாத்தார்கள். அங்க இருக்கக்கூடிய டிராபிக்கை வந்து வந்து என்ன பண்ணாங்க, நிறுத்தினாங்க. அதனால நிறைய உயிரிழப்புகள் வந்து இல்லாமல் வந்து காப்பாற்றி கொண்டார்கள். குறும்பூர் ஏரியால, முக்காணி ஏரியால, அது மாதிரி ஆத்தூர் தாமிரபரணி ஆறு வந்து கடலில் கலக்கக்கூடிய முகத்தோரா பகுதிகளை வந்து பேரிகார்டு அமைச்சு வந்து என்ன பண்ணாங்க, தூத்துக்குடி காவல்துறை சிறப்பான செயல் செஞ்சுட்டாங்க. காயல் பட்டத்துக்கு ஏன் வரலாதான் மேட்ரு. இந்த இந்த மலையில வந்து அதிகமாக மழை பொழிவு ஏற்பட்ட காயல் பட்டத்திற்கு யாரும் வரவில்லையே ஏன்? இதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு. காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. லோக்கல் நகராட்சி ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரி பணிகள் செஞ்சாங்க? காயல்பட்டினம் நகராட்சியை பொறுத்தவரையில முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நகராட்சியா தான் இருக்கிறது. கடந்த 2 வருடமாக 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நானே பெட்டிஷன் கொடுத்திருந்தேன். வேற யாரு சாட்சி? அந்த பெட்டிஷன் கூட எடுத்து காமிக்க முடியும், கையில தான் இருக்கு. இந்த இருக்கு, அந்த பெட்டிஷன் காப்பி கூட கையில இருக்குது. அந்த பெட்டிஷன் காப்பில வந்து என்ன போட்டிருந்தோம்னா, காயல்பட்டத்துல இருக்கக்கூடிய மழை வெள்ள காலத்துல நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது. மழை நீர் வடிகாலை வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜை வந்து ஏற்படுத்துங்க என்று பெட்டிஷன் கொடுத்திருந்தோம். முகத்துவாரங்கள் எல்லாம் வந்து கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்திருந்தோம். என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? எல்லாம் சூப்பரா இருக்குது, அருமையா நாங்க வந்து என்ன செஞ்சிருக்கோம், கிளீன் பண்ணியிருக்கிறோம் அப்படி என்று சொல்லி பில்ல போட்டாங்க. நான் சொல்லுவது பொய்யாக இருக்குன்னு யாராவது டவுட் இருந்துச்சுன்னா இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் போங்க. காயல்பட்டினம் நகராட்சியில 2020, 2021, 2022 உடைய பட்ஜெட் கணக்கை கேளுங்க, ட்ரையல் பேலன்ஸை கேளுங்க. இந்த மாதிரியான முகத்துவாரங்களை வந்து தூர்வானீங்களா, மழை நீர் வடியக்கூடிய வெள்ள நீர் போகக்கூடிய பாதைகள் எல்லாம் சரிவர பராமரித்தீர்களா என்று கேளுங்கள். அதற்காக எவ்வளவு செலவு பண்ணிட்டுன்னு பாருங்க, விஷயம் தெரிஞ்சுப்போம். இதான் நகராட்சியுடைய நிலை. நகராட்சியுடைய நிலை வந்து அட்டர் மோசம், ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர். இன்றைக்கு வெளிநாடுகள்ல கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட நாடுகள்ல காயல்பட்ட மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னவோ ஏதோ காயல்பட்ட தொடர்பு கொள்ள முடியவில்லையே. 4-5 நாட்களாக வந்து எலக்ட்ரிசிட்டி இல்ல, மொபைல் நெட்வொர்க் இல்ல, யாருமே தொடர்பு கொள்ள முடியவில்லை. 6 எங்க ஊருக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 6க்கு மேற்பட்ட தனியார் அரசு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஐசியூ வார்டுல வந்து பேஷண்ட் இருக்கிறாங்க. எவ்வளவு நிறைய பேர் ஆக்சிஜன் தேவைப்படுது அவங்களுக்கு. அவங்க என்ன அடிப்படையில் எந்த நிலைமை யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு காணொலியில வந்து விளக்க முடியாது. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆறுதல் சொல்ல வாங்கன்னு கூப்பிடுறோம். நீங்க வந்து இறங்கி நிவாரணம் தந்து மேட்டர் இல்லை, அது தரணும் கண்டிப்பாக. நாங்க களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். பொதுமக்களாக நாங்கள் அங்க என்ன செய்வோம்? அரசு இயந்திரங்கள் வந்தாதானங்க சரி வரும். இன்றைக்கு நெல்லையில எடுத்துக்கிட்டீங்கன்னா திரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா இடுப்பளவு தள்ளில போய் நிற்கிறார். எங்களுடைய அமைச்சர் கீதா ஜீவன் இடுப்பளவு தள்ளி, அவர் பெண்மணியா இருந்தால் கூட அதை கூட பொருட்படுத்த அந்த வீடியோக்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மக்களா நிற்கிறாங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய வகாபண்ண எம்எல்ஏ 3 நாட்களாக ரெயின் கோட்டை போட்டுக்கொண்டு மக்களாக நின்று களப்பணியாற்றலன்னு பார்த்தோம். அப்போ இதே மாதிரி தானே எங்களுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்திருக்க வேண்டும் ஃபீல்டுக்கு. சரி, உடம்பு சரியில்லையா சொல்லியிருக்கலாமே, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால எங்களுடைய சக தோழர்கள் நிக்கிறாங்க, எங்க கட்சிக்காரங்க நிக்கிறாங்க, எங்களுடைய அமைச்சர்கள் இருந்து ஆட்களை அனுப்பியிருக்கிறோம், அதிகாரிகளை அனுப்பியிருக்கிறோம், அப்படியாவது சொல்லியிருக்கலாமா? வரவில்லையே. இதை சொல்வதாக நான் சொன்னதுனால ஓஹோ அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக பேசுறாரு, இப்படி ஒரு ட்ரெண்டை கிளப்புறாங்க. சரி, இப்ப நாங்க ஆதரவா பேசுறேன். அனிதா அண்ணாச்சி வாழ்க, அனிதா அண்ணாச்சி மிகப்பெரிய ஒரு கொடையாளி, அனிதா அண்ணாச்சி மிக சிறப்பாக செயல்படுற. சுத்தமா வாங்க சொல்லியாச்சு. நீங்க வாங்க அப்ப காயல் பண்றதுக்கு வந்து மக்கள் தத்ததி கொண்டு இருக்காங்க. எத்தனை பேர் வந்து வீடு இடிஞ்சிருக்கிறது, எத்தனை வீடுகளுக்கு உள்ள தண்ணி புகுந்திருக்கிறது, குழந்தைகள் பால் இல்லாம வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, மளிகை ஜாமான் கையில இல்லைங்க. இன்னைக்கு 50% காயல் பட்டத்துல 2 நாளா வெயில் அடிச்சிட்டு இருக்குது. 50% கடைகளை வந்து திறந்து வச்சிருக்காங்க. சரி, இருக்கிற மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு
ஆனா கடையில சரக்கு இல்லையே. பல சரக்கு தானே விற்க முடியுங்க. மக்கள் வாங்க போவாங்க. சும்மா பாதி கடையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இப்ப பார்த்தீர்கள் என்று சொன்னால் தனித்து விடப்பட்டிருக்கு காயல்பட்டினம். ஏதோ வந்து இல்ல சரி காயல்பட்டினம் மக்கள்லாம் வந்து அவங்களா வந்து என்ன செய்வாங்க, அவங்க கையில முறையில போட்டு ஏதாவது செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி அலட்சிய போக்காது. இல்ல இல்ல அப்படி இல்ல. இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பகுதி வந்து முழுக்க முழுக்க தண்ணீரால் நிரம்பி இருக்குது. அங்க வந்து யாரும் வர முடியல. அரசு ஊழியர்கள் வர முடியறது இல்ல. அரசியல்வாதிகள் வர முடியல. நிர்வாக எந்திரம் உள்ள நுழையவே முடியல. பெரிய அளவுல வெள்ளம் போயிட்டு இருக்குது. என்ன பண்றது? முதன்மையாக கவனிக்க வேண்டிய பகுதி வந்து தாமிரபரணி கரையோர பகுதி தான் ரொம்ப ஆபத்துல இருக்குது. முதன்மையான பணியாக அங்க கவனிக்கலாம். இப்படியான காரணங்கள் சொல்லப்படுது இல்லையா? அதை எப்படி பார்க்கணும்? அருமையான வாதம் தான். காயல்பட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தரை வழியாக வர முடியாது, அப்படித்தானே? இப்ப நேற்று ஹெலிகாப்டர் வந்துச்சா இல்லையா? வந்து வந்து தரை வழியாக ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு ஊருக்கு டிசாஸ்டர் ரெக்கவரி டீம் எப்படி வருவாங்க? கடல் இருக்குங்க, கடல் வழியா வர வேண்டியதுங்க. போட் எடுத்து வந்திருக்கலாமே. அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. நேற்று ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து 34,000 உணவு பொட்டலங்கள் போட்டதா சொல்றாங்களே. ஹெலிகாப்டர் வந்து இறங்க வேண்டியதானே எங்க ஊர்ல வந்து. இன்றுமே பாருங்க, கிட்டத்தட்ட 72 மணி நேரம் ஆயிடுச்சு மழை நின்று. 2 நாளா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இன்னுமே தண்ணி வடியவில்லை. கேட்டா அழகா தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு பதில் சொல்றாங்க. எங்க தண்ணி போயிருக்கு? நம்ம வந்து வருவோமா? சரி, அதுல விடுங்க. அமைச்சர் வரவில்லை, அரசு அதிகாரிகள் உள்ள ஆக்சஸ் பண்ண முடியல, பிரஸ் மீடியா யார் வந்தா? இன்னைக்கு காயல்பட்டத்துல வந்து இப்ப இன்னைக்கு 2வது ஊடகம் வந்து அரண்சை ஊடகம் வந்து இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு என்ன தொடர்பு கொண்டு நீங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கு. நான் 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி உட்காந்து இங்க வந்து பேசிட்டு இருக்கேன், பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். நெட்வொர்க்கும் சரியில்லை. இந்த காணொலியை முழுமையாக முடியுமா நமக்கு தெரியல. பேட்டரியை சார்ஜ் போட்டு பேசி கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த காயல்பட்டத்துடைய நிலைமையை வெளியே சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பும் வாய்ந்த ஊடகங்கள் செவ்வனே பணியை செஞ்சுச்சா? இன்னைக்கு வந்து காயல்பட்டத்துக்கு என்ன தேவை கேட்டாங்களா? கேட்கல. பிரஸ்ஸே வரல எங்க உள்ளக்கு. காயல்பட்டத்துக்குள்ள பிரஸ் வரல. சரி, காயல்பட்டம் மாதிரி தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊரும் இருக்கிறது. தூத்துக்குடி சிட்டியை மட்டும் போக்கஸ் பண்ணிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிராமங்கள் இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வேம்பாறு வைப்பால இருந்து ஆரம்பிச்சு நீங்க காயல்பட்டினம் தொட்டு நீங்க நிறைய குறும்பூர், அது நிறைய நிறைய கடுமையான சேதங்கள்னு வைங்களேன். நிச்சயமா அதுக்கு வந்து அரசாங்கத்தை பொறுப்பு சாட்டி நாங்கள் ஓடவில்லை. நாங்கள் களத்தில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். 3 நாட்களாக எங்களை தூக்கத்தை தொலைத்து விட்டு கையில இருக்கக்கூடிய காசை போட்டு நிறைய பேர் கூட உங்களை மாதிரி தோழர்கள் கேட்டாங்க. நாங்க வந்து உதவி செய்ய முடியல, ஒரு ஜிபேயாவது இந்த நம்பர் தாங்க, நாங்க அது கூட கொடுக்கல. நாளைக்கு கணக்கு தாங்கம்மா, வசூல் பண்ணிட்டான்னு சொல்லிடுவான். நீங்களாக வசூல் பண்ணி நீங்களாக வந்து தாங்கன்னு சொல்லியிருக்கோம். நாங்க வந்து கையில யாருமே எங்களுடைய சொந்த பொருளாதாரத்தை கூட பண்ணி கொண்டிருக்கிறோம். சமூக நீதி பேரவையோட 60 கிளைகளுடைய நிர்வாகிகள் ரோட்ல நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப இதுதான் நிலைமை. காயல்பட்டினம் வந்து தனித்து விடப்பட்டு விட்டது. காயல்பட்டத்தை இவர்கள் கண்டுகொள்ளவில்லை. சும்மா காயல்பட்டினம் கலைஞர்பட்டினம் என்று சொல்றாங்க. நாங்களும் திமுகவுடைய பரம்பரை, திமுகவுடைய ஆட்கள் தானங்க. இப்ப நாங்க என்ன வானத்துல குடிச்சா நான் பிஜேபி காரனா? நாங்க திமுக, எங்க அப்பா திமுக, எங்க அப்பாவுடைய அப்பா திமுக. இன்றைக்கு தான் விசிகா மாதிரி கட்சிகளை நாங்க இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். சரி, அவ்வளவு விடுங்க. இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் எம்பி அவர்கள் நேற்று எங்களை தொடர்பு கொண்டார். அவங்களுடைய PA பாலசிங்க அண்ணன் என்னை தொடர்பு கொண்டு எப்படி நிலைமை இருக்கு கேட்டறிகிறாரு. உடனே எங்களுடைய கோரிக்கையை வந்து என்ன பண்றாரு, அரசாங்கத்துக்கு போடுறாரு. இந்த மாதிரியாவது செஞ்சிருக்கணுமா இல்லையா? இந்த திருமாவளவன் எம்பி அவர்கள் எங்களுக்கு எம்பி இல்ல. கனிமொழி அக்கா எம்பி என்ன பண்ணாங்க, ஒரு வேலை செஞ்சாங்க. ஒரு நம்பரை கொடுத்து இந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்று எல்லாத்துக்கும் அவர் பேர்ல அறிவிப்பு செஞ்சாங்க. எப்படி தொடர்பு கொள்றது? மொபைல் நெட்வொர்க்கை நீங்க சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறது, எப்படி தொடர்பு கொள்றது? அப்ப இதுதான் நிலைமை. பிசிக்கலா நீங்க வர வேணும். தயவு செய்து மீண்டும் இது குறை இல்லை. காயல்பட்டினம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு இப்ப உள்ளா இருக்குது. இன்னும் ஒரு 24 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நீங்கள் வந்து மழை அடித்திருந்தால் நிலைமை ரொம்ப மோசம். இது வந்து நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. நீங்க என்ன ஒரு கேமரா கொண்டு வாங்க, மக்களுடைய கோரிக்கை என்ன இருக்குன்னு பாருங்க. சரி, நடந்து விட்டது. இப்ப வந்து நீங்க எனக்கு ஒன்னும் செய்யல, பிரிகாஷன் மெஷர் நீங்க பண்ணல, எந்த விதமான நடவடிக்கை நீங்க எடுக்கல. இப்ப நடந்து முடிஞ்சிட்டு இல்ல, இப்ப நிவாரணத்துக்கு வாங்க, அதுல பணிகளை வந்து மேற்கொள்ளுங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம், திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஹாஃபலி எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க பசங்க. 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் எழுதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல வந்து பள்ளிக்கூட மாணவர்களுடைய புத்தகங்கள்லாம் மடித்து போயிருக்கிறது. ஸ்கூல்ல வந்து தண்ணி வந்துட்டுங்க, மழை நீர். நம்ம யாரையும் குறை சொல்ல மாட்டல. நீங்க வாங்க, அரசாங்கம் நீங்கள் ஏன் பராமுகமாக இருக்கிறீர்கள், இதான் கேள்வியா இருக்கு. ஒட்டுமொத்த கேள்வியும் இதெல்லாம் இருக்கு. இப்ப காயல்பட்டத்துல ஓரளவு தண்ணீர் வடிஞ்சிருக்கிறது, போக்குவரத்து வசதிகள் உருவாகி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். சாலைகள் ஓரளவு பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. இப்போ திருச்செந்தூர்ல வந்து எங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்குது? இப்ப திருச்செந்தூர் வந்திருக்கிறீங்க,
திருச்செந்தூர்ல என்ன மாதிரியான அரசு எந்திரங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க. திருச்செந்தூரை பொறுத்தவரையில என்ன ஒரு பெட்டர் ஆஸ்பெக்ட்னு சொன்னா, மழை வந்து வெறும் 69 சிஎம் தான். கம்பேர் பண்ணும்போது காயல்பட்டத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2/3 தான் பெஞ்சிருக்கு. காயல்பட்டம் 93, இங்க வந்து 69. ஆனா இங்க வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து அவங்க கட் பண்ணல, கரெக்டா வைத்திருந்தாங்க. காயல்பட்டது எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணவளுக்கு பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ் இல்லை. ஒரு 10 போல் கம்பங்கள் வந்து என்ன செஞ்சு இதாயிடுச்சு, அதாவது டேமேஜ் ஆகிட்டு அதை நிவர்த்தி பண்ணுவோம் என்று சொன்னார்கள். அதை நிவர்த்தி பண்ணவனே விட வேண்டியதானே. அந்த அந்த பகுதியில மட்டும் நீங்க வந்து அந்த கிரிட்டை மட்டும் நீங்க க்ளோஸ் பண்ணலாமே. அந்த இவங்களுக்கு தெரியாமையா இருக்கிறது, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரியாமையா இருக்குது. நம்ம நேரடியாக போய் சந்திச்சு அவர் எழுதலாம் வைத்து அவருடைய சொன்னோம், அவருடைய நேரில் சந்தித்தோம். அதாவது அரசு நிர்வாகம் வந்து இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரொம்ப நட்புறவோடு பழகிறார்கள். குறிப்பா வந்து மாவட்ட கலெக்டர்லாம் வந்து ரொம்ப பதபதித்து செஞ்சாரு. இரவு நைட்டு 1 மணிக்கெல்லாம் வந்து நமக்கு தொடர்பு கொண்டார்கள். குறிப்பாக இன்ஸ்பெக்டர் எங்க டிஎஸ்பிலாம் நைட்டு இரவுல 1 மணிக்கு தொடர்பு கொண்டு பாதுகாப்பா இருங்கன்னு சொன்னார்கள். ஆனா அவ்வளவுதான் சொல்ல முடிகிறது. மற்ற மாவட்டங்களிலிருந்து என்ன வந்திருக்க வேண்டும், அந்த பேரிடர் நிவாரண குழுக்கள் உள்ளே வந்து இறங்கி இருக்க வேண்டும் முன்கூட்டியே. வானிலை அறிக்கை வந்து என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல இல்லையா, ரெட் அலர்ட், கடுமையான மழை பொழிய இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நீங்க முன்கூட்டியே வந்து என்ன செஞ்சிருக்கணும், அதோட உள்ள வந்து நிவாரண பேரிடர் நிவாரண குழு வந்திருக்க வேண்டுமே. அது வரல. அதான் அதோடைய பிரச்சனையாக இருக்கு. பார்க்கலாம், இந்த ஊடகத்தின் வாயிலாக நம்மளுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்கிறோம். அதுல எந்த அளவுக்கு இருக்கு என்று தெரியல. ஆனா மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் காயல்பட்டினம் மக்களுடைய ஓட்டை பெற்று தான் அமைச்சராக இருந்திருக்கிறார். இதுவரை தொகுதியை நீங்க வந்து எட்டி பார்க்கல. 3 நாள் ஆயிடுச்சா, என்ன மேட்ரு? அமைச்சருக்கு என்ன ஆகிட்டது? அமைச்சருடைய ஆட்கள் எல்லாம் எங்க? ஓட்டு கேட்கும் போது படைய பரிவாரத்துல வந்தவர்கள்லாம் இப்ப எங்க போய்விட்டார்கள் என்று கேட்கிறார்கள். பதில் சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோழமை கட்சியார்கள் எங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது. இப்ப இதுக்கு நாங்கள் அரசியலுக்கு போகவில்லை, மக்களை காக்கக்கூடிய, மக்களுக்கு தேவையான பணிகளை செய்யக்கூடிய வேலையை நாங்கள் இறங்கி செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நன்றி. காயல்பட்டத்துடைய மக்களுடைய உள்ள குமுறலை என்ன சிச்சுவேஷன்ங்கிறத வந்து அரண்செய்தி ஊடகம் மாதிரி 2 ஊடகங்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதன் மூலமா வெளியே போடுறோம். தயவு செய்து இதில் அரசியல் சாயம் பூசிறாங்க. தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை அழைத்துக் கொள்றோம். தயவு செய்து சிறப்பு கவனம் செலுத்துங்க. காயல்பட்டத்தில் அதிகமான மழை பெய்திருக்கிறது. நாளை இது போன்ற ஒரு மழை ஏற்படுமையானால், மழை வெள்ளம் ஏற்படுமையானால், இந்த மாதிரி பாதிப்பு வராத அளவுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு போங்க. எப்ப பார்த்தாலும் மழை பெய்யுறது ஜேசிபி வைத்துக் கொண்டு கடலை நாங்க தோண்டி விட்டு விட்டோம், விண்ணை வல்லார் முடிவு போட்ட இது என்ன பிரயோஜனங்க? நாளைக்கு அடுத்த மாசம் ஒரு மழை வருதுன்னு வைத்துக் கொள்வோம். நீங்க என்ன முன்னேற்பாடு செய்ய போறீங்க? இன்னுமே மழைக்காலம் முடியவில்லை. டிசம்பர்ல தான் ஃபுல்லா மழைக்காலம் தான் எங்க பகுதியில. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டத்தை சுத்தி கடல் இருக்கிறது. மழை நீர் வந்து ஈஸியாக அழிந்து விட வேண்டும். இன்றைக்கு கோயில் நகரம் திருச்செந்தூர், நீ திருச்செந்தூர் பத்தி கேட்டீங்க. திருச்செந்தூர்ல வந்து நிலைமை அந்த அளவுக்கு மோசம் இல்லை, மழையளவும் கம்மி இருந்தாலும் அங்க கடலுக்கு வெட்டிவிட பாதையில அழகா தூர்வாரி இருந்தாங்க. அதாவது அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க எலக்ட்ரிசிட்டி இருந்தது, நெட்வொர்க் இருக்குது. இப்ப நானே 10 கிலோமீட்டர் தாண்டி திருச்செந்தூர்ல வந்து பேசி கொண்டிருக்கிறேன். நிலைமை அதுதான். நிலைமை பாருங்க. ஆக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய தயவு செய்து நீங்க அரசாங்கத்துடைய எதுக்கு கொண்டு போய் சேருங்க. தன்னார்வமா வேலை செய்யக்கூடிய எங்களுக்கு அதை நான் கேட்கக்கூடியதான் மேட்ரு. வேற இதுல எந்த விதமான அரசியல் கால்போச்சு ஒண்ணுமே கிடையாது. அரசாங்கம் நம்ம அரசாங்கம், நம்ம முதலமைச்சர். இதுல எந்த விதமான கால்புரட்சியோ எந்த விதமான அரசியல் இதே கிடையாது. வாங்க வந்து இறங்குங்க, காயல்பட்டத்துல மீட்டெடுங்க, தூத்துக்குடி மாவட்டத்தை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை பாருங்க, பஸ் போக்குவரத்தை வந்து சரி செய்யறதுக்கு வேலையை பாருங்க. இதுதான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அங்க என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. நம்ம இந்த காணொலி மூலமாக மக்களுக்கும் தெரியப்படுத்தலாம். இந்த மாதிரி உதவிகள், நீங்க அரசு உதவி என்பது ஒரு பக்கம், மக்கள் பொதுவா ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இப்போ எங்க காயல்பட்டத்துல வந்து மக்களுக்கு உணவு தயாரிக்கிறதுக்கு உள்ள காய்கறிகள் ஐட்டம்லாம் உள்ள வர முடியல. ஏன்னா 3 இடங்களை வந்து பிளாக்கா இருக்கிறது. தூத்துக்குடியில இருந்து வரக்கூடிய பாதையும் வந்து பிளாக்கா இருக்குது. காரணம் வந்து அந்த தாமிரபரணியுடைய ஆத்தூர்ல உள்ள பாலங்கள் சரி செய்யப்படவில்லை. திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடிய பாதையும் பிளாக்கா இருக்கு. அந்த குறும்பூர் பாதையும் சரி செய்யப்படவில்லை. நாகர்கோயிலேருந்து வர முடியல. இப்படி 3 முக்கிய பாதைகளும் பிளாக்கா இருக்கிறதுனால உள்ள காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான பால்கள், அத்தியாவசிய பொருட்கள் வரவில்லை. இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உடனடியாக வந்து பால்கள், குழந்தைக்கு வந்து பால் வந்து சேர வேண்டும் ஒன்று. 2வது, தடையில்லா மின்சாரம் அட்லீஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்காக கொடுங்க. அங்க ஐசியூல ஆட்கள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி நோயாளிகள், உள் நோயாளி இருக்காங்க, அவங்கள பாதுகாக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு உடனடியாக நீங்க என்ன செய்யுங்க, ஜென்ரேட்டர் வசதி ஏற்படுத்தி கொடுத்து அதை கொடுங்க. 3வது, உணவுப் பொருட்கள். இப்ப எங்களை மாதிரி தன்னார்வம் இருக்கிறாங்கல்ல தொண்டர்கள், நாங்கள் உள்ள இருந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க.
4வது என்னன்னா பஸ் போக்குவரத்தை உடனடியா சீர் செய்யுங்கள். அதை சீர்லன்னா இயல்பு நிலை வந்து என்ன செய்யும், ஸ்தம்பிச்சு போய் இருக்கும். ஸ்கூல்ல வந்து நீங்க ஒரு 1 வீக்கா நீங்க லீவ் விட்டுட்டு அந்த இந்த இந்த டென்ஷன்ல இருக்காங்க. அதாவது மாணவர்கள் வந்து அந்த எக்ஸாம் மூட்ல இருக்காங்க. இந்த எக்ஸாம்லாம் உருக்கு இண்டா இல்லையா, வாத்தியார் எல்லாம் வர முடியாது, டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு வர முடியாது. அந்த ஸ்கூல் மேட்டர் என்னங்கிற கல்வி விஷயத்த வந்து கவனம் செலுத்துங்க. நிவாரணம் வழங்குங்க. நிறைய வீடுகள் டேமேஜா இருக்குது. காயல்பட்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்கள், கிராமங்கள்ல நிறைய வீடுகளுக்கு தண்ணி போய் டேமேஜா இருக்கு. அதை வந்து என்ன செய்யுங்க, இன்னைக்கு மத்திய குழு, ஒன்றிய அரசினுடைய குழு வரதா சொல்லியிருக்காங்க. அது வந்தாதான் நிச்சயம். இது வரைக்கும் வந்த தகவல் எனக்கு இல்லை. இப்ப நான் ஊருக்கு போனாதான் எனக்கு தெரியும் எனக்கு. அந்த குழு வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து கால்குலேட் பண்ணுங்க. இன்னைக்கு திருமாவளவன் வரைக்கும் 2000 கோடி கேட்டிருக்காங்க. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்துடைய அந்த அந்த பாதிப்புக்கு 2000 கோடி தர வேண்டும் என்று. ரொம்ப சிறப்பு, கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சி. ஒதுக்குங்க. என்னென்ன அடுத்த அடுத்த இந்த மழையில் பாடம் படித்துக் கொண்டு அடுத்த பருவமழை காலத்துல இந்த மாதிரியான ஒரு அதீத கனமழை பெய்யும் போது எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு உள்ள கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா ஆறு இருக்கு, கடல் இருக்கு. அழகான முறையில நீங்க ட்ரைனேஜ் சிஸ்டத்தை கொண்டு வரலாம். இங்கேயே செய்யலன்னா எங்க செய்ய போறோம்? இதை நான் கோரிக்கையா வைக்கிறோம். அடிப்படை தேவையை நிறைவேற்றுங்கள். நிவாரணத்தை வந்து என்ன செய்ய உடனடியாக நீங்க வந்து இது பண்ணுங்க. காசு பொருளாதாரம் மட்டும் தான் போகாது. அந்த வழிகள் வந்து அடைத்து கிடக்குது, அதை ஓப்பன் பண்ணணும். அதுக்காக ரொம்ப ஒரு போர்க்கால அடிப்படையில என்ன செய்ய செயல்படுங்க என்று காயல்பட்டத்துடைய ஒட்டுமொத்த பொதுமக்கள் மட்டுமல்ல, தூத்துக்குடி மாவட்டத்துடைய ஒட்டுமொத்த பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிப்பாங்க. அரசாங்கம் முக்கியமாக காது கொடுத்து கேட்க வேண்டும். உடனடியாக நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.